ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. 2000 ஆண்டுல நான் கலைமாமணி விருது பெற்றேன். எனக்கு உண்டான நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்போ செத்து வரும் அப்போ செத்து வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இது எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. என்ன வழின்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கரந்தை பகுதியைச் சேர்ந்தவர் சீதாலட்சுமி. வில்லிசை கலைஞரான இவர் கடந்த 40 ஆண்டு காலமாக இந்த கலைப்பணியில் ஈடுபட்டு வருகிறார். இவருடைய கணவர் பெரியசாமி உடுக்கை வாசிப்பவராக உள்ளார். இந்த தம்பதியின் மகன் கணேசமூர்த்தி என்பவர் மிருதங்க இசை கலைஞராக உள்ளார். இசை குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் வில்லிசை கலைஞரான சீதாலட்சுமிக்கு கடந்த 2000 ஆண்டில் கலைமாமணி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதன் நீட்சியாக 25 ஆண்டுகள் கழித்து கலைமாமணி விருது பெற்று நலிந்த நிலையில் வாழும் கலைஞர்களுக்கு தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் பொற்கிளி தொகையாக தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என 2025 பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்டது. அதில் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்ற ஆச்சால்புரம் சின்னத்தம்பி, ஆக்காட்டி ஆறுமுகம், நெல்லை சுந்தர்ராஜன், மதுரை GS மணி, மேலக்கரந்தை சீதாலட்சுமி உள்ளிட்ட 10 கலைஞர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 26ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6 கலைமாமணி விருந்தாளர்களுக்கு பொற்கிளிக்கான காசோலைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்த 10 கலைமாமணி விருந்தாளர்களில் ஒருவரான வில்லிசை கலைஞர் சீதாலட்சுமிக்கு 3 மாதங்களை கடந்தும் தற்போது வரை நிதியுதவி வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இயல் இசை நாடக மன்ற நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்டால் டிசைனாக பதில் சொல்கிறார்களாம். அது மட்டுமின்றி நலிந்த கலைஞர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நிதியுதவிக்கு பரிந்துரை செய்வதற்கு புரோக்கர்கள் சிலர் கமிஷன் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதோடு கமிஷன் தராத கலைஞர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உதவிகளை மறைமுகமாக நிறுத்தி வைப்பதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து பேசிய வில்லிசை கலைஞர் சீதாலட்சுமி இறுகிய மனதுடன் தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். மேலக்கரந்த வி. சீதாலட்சுமி என் பேரு. எங்க வீட்டுக்காரு பேரு பெரியசாமி. என்னுடைய பையன் பேரு கணேசமூர்த்தி. எங்க வீட்டு கலை குடும்பம் தான். எங்க வீட்டுக்காரு உடுக்கு வாசிப்பார். அவர் தான் எனக்கு குரு. எனக்கு வில்லிசை சொல்லி கொடுத்து 40 ஆண்டுகளாக நான் கோயில் குளத்துக்கு திருவிழாவுக்கு எல்லாம் நிகழ்ச்சி நடத்தி வருகின்றேன். என்னுடைய பையனும் மிருதங்க வாசி மாவட்ட கலெக்டர் ஐயாட்ட விருது பெற்றிருக்கலாம். 2000 ஆண்டில் நான் கலைமாமணி விருது பெற்றேன். 2000 வருஷ பிறகு எனக்கு இப்போ பொற்கிளி அறிவிச்சிருக்காங்க. 3 மாதம் ஆச்சு அறிவிச்சு. அவர் ஐயாவுடைய பிறந்தநாளுக்கு முதல்ல ஒரு பிறந்தநாளுக்கு அறிவிச்சாங்க. எனக்கு எலிச நடந்து எந்த பதிலுமே கிடைக்கல. அறிவிச்சுன்னு எனக்கு போனு தான் கேட்குறேன். அது எனக்கு உண்டான நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்போ செக்கு வரும் அப்போ செக்கு வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இது எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து எனக்கு பதில் வரல. என்னுடைய பேர் பட்டியலில் தினத்தந்தி பேப்பரில் அறிவிச்சிருக்காங்க, வி. சீதாலட்சுமி. அதுக்கு உண்டான எனக்கு அந்த நிதி உதவி கிடைக்கல. இன்னும் எனக்கு அந்த இங்கிலீஷ் நாடகம் எந்த பதிலும் வரல. நீங்க கேட்டு தொடர்பு கொண்டு கேட்டதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன மாதிரி பதில் சொல்றாங்கம்மா? தலைவர் செயலாளர் அவங்க கேட்கும்போது உங்க செக்கு போட்டு வச்சிருப்போம், இப்போ தரோம், இந்த ஒரு வார நிகழ்ச்சியில் தரோம், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 3 மாதம் ஆயிடுச்சு. நானும் கேட்டு எனக்கும் என்ன வழின்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. அதனால் எனக்கு முதலமைச்சர் மூலியமாக எனக்கு இந்த அரசு நிதி உதவி, பொற்கிளி நிதி உதவியை தரும்படி உங்களை தாய்முடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.